welcome back to my channel. It's me Rithi. So இந்த வீடியோல வந்து நம்ம இங்கிலீஷ் தான் பார்க்க போறோம். Chapter 1. இந்த lesson பேர் என்ன அப்படினா வந்து The Night the Ghost Got In. ஓகேவா? இதோ The Night the Ghost Got In. இந்த லெசனோட ஆத்தர் யாரு அப்படினா வந்து ஜேம்ஸ் தர்பர். இந்த ஸ்டோரியே வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. அதுக்கடுத்து இது வந்து கோஸ்ட் அப்படிலாம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு ஃபன்னி ஸ்டோரி தான். எண்டிங் வந்து உங்களுக்கு காமெடியாக தான் இருக்கும். சரி வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டார்டிங் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படி ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆத்தர் பேர் வந்து ஜேம்ஸ் தர்பர் சொன்னேன்னா இதில் வந்து இவங்க வந்து ஜேம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை தர்பர் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஓகேவா? இவரோடைய லைஃப்பில் நடந்த ஒரு நாள், இப்போது நம்ம வந்து இப்போ டைரிலாம் எழுதணும்னா ஒரு நாள் அன்றைக்கி என்ன நடந்துச்சோ அது தானே எழுதுவோம். அதே மாதிரி இவர் அந்த ஒரு நாள் பர்டிகுலர் டேல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றத ஒரு ஸ்டோரியாகவே எழுதிட்டாரு. ஓகேவா? The ghost that got into our house. ஆக்சுவலி இதில் வந்து ட்ரூ கிடையாது, பட் வந்து இவங்க ஸ்டார்டிங் வந்து அப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த கோஸ்ட் வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துச்சுல, அது வந்து இந்த ஸ்டோரி வந்து எப்போ எழுதியிருக்காங்க, அது என்னைக்கு நடந்துச்சு அப்படின்னா வந்து நவம்பர் 17, 1915. ஓகேவா? நவம்பர் 17, 1915. இது வந்து ரைஸ் சச் அ ஹுல்லாபாலு ஆஃப் மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங். இது வந்து ரைஸ் சச் அ ஹுல்லாபாலு அப்படின்னா வந்து ஒரு நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து நாய்ஸ் பொல்யூஷன் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அது வந்து ஒரு நாய்ஸி டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு வந்து இதை சொல்கிறாங்க. இதில் வந்து நமக்கு மீனிங்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் வந்து இருக்கும். அதையும் வந்து நான் அப்படியே மீனிங்காகவே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆஃப் மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங், இது வந்து ஒரு ட்ரூ இல்லை, இது வந்து ஒரு மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் தான். அது வந்து ஐ எம் சாரி, ஐ டென்ட் ஜஸ்ட் லெட் இட் கீப் ஆன் வாக்கிங். நான் வந்து இதை அப்படியே நடந்துகிட்டே வந்து எங்கள் பெட்டில் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விரும்பலை அப்படின்னு வந்து சொல்கிறான். யார்? ஜேம்ஸ் தர்பர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதோட அரைவல், அட்வர்ட் அப்படின்னா வந்து அரைவல், அது வந்துருச்சு. இந்த கோஸ்ட் வந்துச்சுல, இது வந்து இது வந்து இந்த ஸ்டோரியோட சமரின்னு சொல்லலாம். இது ஷார்ட், ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் என்னென்ன நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப். இங்கேருந்து நம்ம இங்கே வரைக்கும் வந்து அதை தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இதோட அரைவல் வந்து எங்கள் அம்மாவை ஒரு ஷூவை வந்து விண்டோ வழியாக பக்கத்து வீட்டுக்கு தூக்கி போட வச்சுது. அவங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னா பக்கத்து வீட்டில் வந்து அவங்க ஷூவை ஜன்னல் வழியாக பக்கத்து வீட்டில் தூக்கி போட்டாங்களாம். அதுக்கடுத்து இந்த கதை வந்து எப்படி முடிஞ்சுன்னா வந்து எண்டட் அப் வித் மை கிராண்ட் ஃபாதர், அதாவது அவங்க தாத்தா வந்து ஒரு பேட்ரோல் மேனை ஷூட் பண்ணிட்டாங்களாம். ஓகேவா? அதுக்கடுத்து அவன் சொன்னான், ஐ எம் சாரி தேர்ஃபோர் as I had said. நான் சொன்னேன் இல்லையா, அதனால வந்து நான் வந்து அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ்க்கு வந்து ஒரு அட்டென்ஷன் வந்து எவர் பெய்ட் பண்ண அப்படின்னு சொல்கிறான். as that I ever paid any attention to the footsteps. ஓகே, இப்போ தான் வந்து இந்த லெசன் ஸ்டார்ட் ஆகுது. சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காமல் இதை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த ஸ்டோரி மறக்கவே மறக்காது. ஒரு நல்ல நைஸ் ஸ்டோரின்னே நான் சொல்வேன் இந்த ஸ்டோரியை வந்து. ஓகேவா? ஓகேவாங்க ஸ்டடிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டைம் சொல்கிறாங்க. They begin about 1:15 o'clock in the morning. ஓகேவா? நெக்ஸ்ட் rhythmic quick cadenced walking. Quick cadencedனா quick paced அப்படின்றது வந்து மீனிங். ஓகேவா? ஒரு quick cadenced walking, அதாவது வந்து ஒரு அரவுண்ட் த டைனிங் ரூம். நான் வந்து அப்படியே கதையாகவே சொல்கிறேன் உங்களுக்கு, நான் வந்து படிக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து அப்படி வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் அப்படியே இந்த லைன்ஸில் பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே ஜூம் பண்ணிடுறேன்.
ஓகே, இந்த பேராகிராஃப் முடிச்சாச்சா? ஸோ வந்து இங்கே ஓகேவா, இது வந்து ஒரு 1:15 இந்த மார்னிங்கில் வந்து இது நடக்குது. ஓகேவா, அவங்களுக்கு வந்து என்ன கேட்டுச்சு அப்படின்னா, ஒரு குயிக்காக யாரோ வந்து டைனிங் ரூம் டேபிள் இருக்குல்ல, அதை சுற்றி யாரும் நடந்து போகிற மாதிரி அவங்களுக்கு வந்து சவுண்ட் கேட்டுச்சு. அவங்க அம்மா வந்து தூங்கிட்டு இருக்காங்க மேல் ரூமில் வந்து அவங்க அம்மா வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மேலே வந்து இன்னொரு ரூம் இருக்கும். அங்கே வந்து ஜேம்ஸ் தர்பர், அதாவது அந்த ஆத்தர் ப்ளஸ் நரேட்டர் தான் வந்து ஜேம்ஸ் தர்பர். ஜேம்ஸ் தர்பரோட பிரதர், அவங்க பேர் வந்து ஹெர்மன். இதில் வந்து மெயின் கேரக்டர்ஸே இவங்க 4 பேர் தான். யாருன்னா ஜேம்ஸ் தர்பர் அதாவது ஆத்தர், ஹெர்மன் பிரதரா, நெக்ஸ்ட் மதர் அண்ட் கிராண்ட் ஃபாதர். இந்த பிரதர்ஸ் தான் வந்து மெயின் கேரக்டர் ப்ளே பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் மெயின் கேரக்டர் தான் வந்து மதர். ஓகே, நான் சொன்ன மாதிரி ஹெர்மன் வந்து அந்த பிரதரா, அவங்க வந்து இன்னொரு ரூமில் மேல் ரூமில் படுத்துட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு தாத்தா வந்து ஆட்டிக்கில் படுத்துட்டு இருந்தாங்க. ஆட்டிக்னா அது ஸ்டோர் ரூம் அப்படி சொல்லலாம். அதுக்கடுத்து எந்த பெட்டில் படுத்துருந்தாங்கன்னா வால்நட் பெட் அப்படின்னா அது வந்து ஏதோ ஒரு ஸ்டோரி அப்படின்னு நினைக்கிறேன் நான். வேறு ஏதோ ஒரு ஸ்டோரியில் வந்து இவர் வந்து அந்த வால்நட் பெட் வச்சு ஏதோ ஒரு கண்டென்ட் வச்சுருக்காங்க. அதை தான் வந்து இவங்க சொல்கிறாங்க. இது வந்து ஓல்டு வால்நட் பெட்டில் வந்து எங்கள் தாத்தா படுத்துட்ருக்காரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்ல, ஒரு நாள் வந்து எங்கள் அப்பா மேலே அது விழுந்துருச்சுல அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து வேறு ஏதோ ஒரு ஸ்டோரியில் வந்து இவங்க அதை ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போனா ஐ ஹேட் ஜஸ்ட் ஸ்டெப், அதாவது அந்த ஆத்தர் சொல்கிறாரு, யார் ஜேம்ஸ் தர்பர் வந்து சொல்கிறாரு, நான் வந்து அப்போ தான் குளிச்சுட்டு அப்போ தான் வந்து இந்த பாத்டப்லேருந்து காலை வெளில வைக்கிறேன். அதுக்கடுத்து நான் வந்து பிஸியாக வந்து என்னையே டவல் வச்சு தொடச்சிட்டு இருந்தேன். எப்போ நான் அந்த சவுண்டு கேட்டப்போ கரெக்டாக நான் இந்த வேலையை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஹியர் த ஸ்டெப்ஸ்னால் வந்து அந்த கால் சத்தம் கேட்டுச்சுல்ல, அப்போ நான் வந்து இதை தான் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டெப்ஸ், அதாவது இந்த சவுண்ட் வந்து யாருது அப்படின்னா வந்து ஒரு மேன், யாரோ ஒருத்தவங்க வந்து வாக்கிங் ரேபிட்லி இந்த டைனிங் ரூம் டேபிள் இருக்குல்ல, அதை சுற்றி வந்து வேகமாக யாரும் நடக்கிற மாதிரி கேட்டுச்சான். அதாவது டவுன் ஸ்டேர்ஸ் இந்த ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, அது கீழே வந்து நடந்து வரா மாதிரி கேட்டுச்சான். ஓகேவா, இந்த லைட் ஃப்ரம் த பாத்ரூம் ஷோன் டவுன் த பேக் ஸ்டெப்ஸ். இந்த பாத்ரூமில் வந்து ஒரு இடம், இந்த லைட் இருக்குல்ல வெளிச்சம், அது வந்து ஏதோ ஒரு இடம் வழியாக வெளில போயிருக்கு. அது வந்து என்ன அந்த ரிஃப்ளெக்ஷன் மாதிரி காமிக்குது. ஓகேவா, அது எங்கன்னா பேக் ஸ்டெப்ஸ் வழியாக போயிடுச்சு அந்த லைட்டு. அது வந்து எங்கே நின்றுச்சு அப்படின்னா வந்து டைனிங் ரூமில் தான் வந்து கரெக்டாக அது வந்து தெரியுது அந்த லைட்டு. ஸோ அந்த ஜேம்ஸ் தர்பர், அதாவது அந்த ஆத்தரால் அந்த லைட் வெளிச்சத்தை பார்க்க முடியுது. அதாவது அந்த டைனிங் ரூம் அப்போனா அவரால் பார்க்க முடியும் இல்லையா. ஸோ அந்த ஃபெயிண்ட் ஷைன் ஆஃப் த பிளேட் இந்த சாப்பிட்றோம்ல அந்த தட்டு இருக்கும் இல்லையா, அந்த தட்டு வந்து அந்த தட்டு ஸ்டாண்ட், அதாவது பிளேட் ரெயில் அப்படின்னா தட்டு ஸ்டாண்டில் வந்து வச்சுருக்காங்க. அந்த தட்டோட ஷைனிங்னஸ்ஸை அவரால் பார்க்க முடியுது அந்த ஆத்தரால் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டெப் இருக்குல்ல, அந்த ஃபுட் ஸ்டெப், அது வந்து இந்த டைனிங் டேபிள் இருக்குல்ல, அதை சுற்றி வந்துட்டு இருந்துச்சான். அதுக்கடுத்து ஒரு ரெகுலர் இன்டர்வல்ல பேர்ட் க்ரீக் வாஸ் ட்ராட் அப்பான். இந்த ஆத்தர் வந்து ஃபஸ்ட்டு என்ன நினச்சார் இந்த சவுண்டு கேட்டோடனேனா, ஃபஸ்ட்டு அவங்க வந்து யோசிச்சாங்க, இது வந்து இட் வாஸ் மை ஃபாதர், அவங்க அப்பா இல்லைனா வந்து அவங்க இன்னொரு அண்ணா ராய் அப்படின்ட்டு இன்னொரு அண்ணா இருக்காங்க. அவங்க அப்பாவும் அவங்க அண்ணா ராயும் வந்து இந்த கேரக்டரில் இந்த ஒரே ஒரு லைனில் மட்டும்தான் வருவாங்க. இதுக்கப்புறம் அவங்க வரமாட்டாங்க. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆத்தர் என்ன நினச்சாரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த டைனிங் டேபிள் வந்தது வந்து அவங்க அப்பா இல்லைன்னா அவங்க அண்ணா வந்து வந்திருக்காங்க போல அப்படின்னு யோசிச்சாரு. எங்கே போயிட்டு அப்படின்னா வந்து அவங்க வந்து இண்டியனாபோலிஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து போயிருக்காங்க. அது வந்து ஒரு பிளேஸ்.
அங்கே போயிருக்காங்க. அவங்க வந்து வீட்டுக்கு எந்த டைம் வேணாலும் வருவாங்க அப்படின்றதுனால அவங்க வந்து அது நினச்சாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு நம்ம யோசிப்போம்ல ஃபர்ஸ்ட்டு, அம்மாவா இப்போ நமக்கு வந்து திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா நம்ம வந்து யோசிப்போம். ஃபர்ஸ்ட்டு கூப்பிடுவோம்ல, யாராச்சும் இருக்கீங்களா, யார்? இப்போ வந்து உங்கள் வீட்டில் வந்து உங்கள் சிப்ளிங்ஸாக இருந்தாங்கன்னா சிப்ளிங்ஸு, அம்மா அப்பா அம்மா கேட்டு அப்புறமா நமக்கு வந்து யோசிப்போம், பேயா அப்படி பண்ணி. அந்த மாதிரி வந்து இவங்களும் யோசிக்கிறாங்க. அதாவது யாருன்னா ஆத்தர். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க அண்ணா இல்லை அப்பா யோசிச்சாங்க. நெக்ஸ்ட் வந்து பர்க்லர்னா வந்து திருடங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு திருடங்க தான் வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு வந்து ஜேம்ஸ் தர்பர் யோசிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து அவங்க சொல்றாங்க, இது வந்து என் மைண்டுக்கு வந்து இன்னும் என்டர் ஆகல கோஸ்ட்ன்ட்டு, அன்டில் லேட்டர் இட் வாஸ் அ கோஸ்ட் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. எனக்கு வந்து கோஸ்டா இருக்கலாம் அப்படின்றத எனக்கு தோணலை அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து ஆஃப்டர் த வாக்கிங், அதாவது நடந்துட்டு இருந்தாங்கல்ல, அது வந்து போயிட்டோடனே ஒரு 3 minutes இருக்கும். ஓகேவா? 3 minutesல வந்து அவன் வந்து அதாவது ஜேம்ஸ் வந்து ஹெர்மன் அதாவது அவங்க அண்ணா ரூமுக்கு வந்து போனாங்க. அதுக்கடுத்து வந்து டிப்டாப் டு ஹெர்மன்ஸ் ரூம் போயிட்டு ஹெர்மன் ரூமுக்கு போயிட்டு அப்படின்னு வந்து ஒரு ஹிஸ்ஸிங் சவுண்டை கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேவா? அது வந்து டார்க்காக இருக்கு. ஷேக்கிங் ஹும், அது அந்த அவங்க அண்ணாவை அப்படியே குலுக்கிக்கிட்டே அப்படின்னு கூப்பிட்டு நெக்ஸ்ட்டு ஆப் ஆப் அப்படின்னு வந்து ஒரு சொன்னாங்க. ஒரு லோ வாய்ஸில் ஹோப்லெஸ் டோன் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஆஃப் அ டிஸ்பாண்டன்ட் பியால்கை. பியால்கைனா டிஸ்பாண்டன்ட் அப்படின்னா வந்து சேடு, பியால்கைனா ஒரு சின்ன ஒரு டைப் ஆஃப் ஸ்மால் டாக், குட்டி டாக். இது வந்து ஒரு டைப் ஆஃப் டாக், ஆனால் அந்த டாக் வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கும். அதுதான் வந்து அதோட மீனிங்கு. ஓகேவா? ஜேம்ஸ் ஓட அண்ணா வந்து எப்பயுமே வந்து ஒரு இது ஞாபகத்தே இருப்பாங்க. அதாவது வந்து பேய் ஏதாச்சும் வந்து வந்துட போது அந்த மாதிரி சில பேர் நினைப்பாங்களே, பேய் இருக்கும், பேய்லாம் உண்மை, பேய் வந்துடும் அந்த மாதிரி வந்து யோசிப்பாங்க இல்லையா? பயமா இருக்கும் நிறைய பேருக்கு. அதுக்காக சில பேர் வந்து மந்திரம் அப்படிலாம் பண்ணாங்க, காடை ப்ரே பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து இவங்க வந்து அண்ணாவும் ஒரு ஹாஃப் சஸ்பெக்டடாகவே இருப்பாங்க. அதாவது சம்திங் would get him in the night. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹெர்மன் கிட்ட ஜேம்ஸ் வந்து சொல்கிறான். இப்போ ஆத்தர் வந்து அவங்க அண்ணா கிட்ட சொல்கிறாங்க யார் ஆத்தர் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த நைட்டில் வந்தோடனே ஹெர்மன் வந்து பயந்துட்டே இருந்தான். அதுக்கடுத்து ஜேம்ஸ் சொல்கிறான், நான் தான் ஜேம்ஸு, உன் தம்பி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா? அதுக்கடுத்து அவன் ஜேம்ஸ் என்ன சொல்கிறான் அப்படின்னா வந்து தேர் சம்திங் டவுன் ஸ்டேர்ஸ். நம்ம வந்து கீழே வந்து ஸ்டெப்ஸ் கீழே வந்து அங்கே ஏதோ இருக்குது அப்படின்னு வந்து ஜேம்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? அவங்களும் வந்து அவங்க அண்ணா வந்து ஹெர்மன் இருக்காங்களே, அவங்களாம் பெட்லேருந்து ஏஞ்சி வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க ஜேம்ஸை. அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்தாங்க. பேக் ஸ்டேர் கேஸ்க்கு வந்து அவங்க போனாங்க, அந்த சவுண்டை கேட்கறதுக்காக போனாங்க. அதுக்கடுத்து அவங்க 2 பேரும் சேர்ந்து அப்படியே கவனிச்சிட்டே இருந்தாங்க. ஆனால் அங்கே வந்து அப்போ சவுண்டே கேட்கல. நெக்ஸ்ட்டு ஹெர்மன் வந்து அப்படியே ஜேம்ஸை பார்க்குறாங்க. எதுக்குடா நீ கூட்டிகிட்டு வந்த, ஒன்றுமே இல்லையே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து ஜேம்ஸ் தர்பர் வந்து டவல் இருக்குல்ல, அப்படியே வந்து அவங்க பிரெஸ்ட்டை சுற்றி டவல் கட்டியிருந்தாங்களாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹெர்மன் வந்து அவங்க ரூமுக்கு போயிட்டு திரும்பி பெட்டுக்கு போய் படுக்கணும் அப்படின்னு இருந்தாங்க. ஆனால் ஜேம்ஸ் தர்பர் அதாவது ஆத்தர் வந்து விடவே இல்லை. அவங்களுடைய கை அப்படியே இருக்கவா பிடிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து திரும்பி வந்து ஆத்தர் சொல்கிறாரு, தேர் சம்திங் டவுன் தேர், கீழே ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து கரெக்டாக அவங்க சொல்லவே திரும்பியும் வந்து அந்த இது இருக்குல்ல ஃபுட் ஸ்டெப்ஸு, அது வந்து திரும்பி கேட்க ஆரம்பிச்சுது. அந்த டைனிங் ரூம் டேபிளை சுற்றிட்டே வந்து ஒருத்தவங்க வந்து
ஓடுற மாதிரி இருந்துச்சான். அதுக்கடுத்து and started up the stairs towards us. இப்போ நம்ம வந்து ஒரு இப்போ காரிடர் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கும். அதுக்கடுத்து ஸ்டெப்ஸ் வழியா வந்து யாரோ நம்ம கிட்ட வரா மாதிரி சவுண்டு கேட்டுச்சான். ஓகேவா, ஹெவிலி 2 பேர் வரா மாதிரி சவுண்டு கேட்டுச்சான். ஓகேவா, நெக்ஸ்ட் அந்த சொன்னல லைட், அது வந்து இன்னுமே அந்த டவுன் ஸ்டேர்ஸாக தான் தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. அவங்க வந்து யாரும் வரா மாதிரியும் இல்லை, ஆனால் சவுண்டு மட்டும் கேட்டுச்சு அப்படின்னு தான் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறமா ஹெர்மன் வந்து அவங்க ரூம்க்கு ஓடி போயிட்டு டோரை வந்து செம்ம சவுண்டாக வந்து மூடிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஆத்தரும் வந்து அவங்க ரூமை போயிட்டு மூடிட்டு, அது இப்போ நம்ம வந்து லாக் போடல அப்படின்னா வந்து யாருமே வந்து இப்போ யாராச்சும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்லை யாராச்சும் விளையாடிட்டு இருக்கும் போது டோர் ஓப்பன் பண்ணலாம். நம்ம எப்படி இப்படி டோருக்கு ஒட்டி நம்ம வந்து பிடிச்சிப்போம் இல்லையா, டோரை ஓப்பன் பண்ண முடியாத மாதிரி. அந்த மாதிரி ஜேம்ஸ், அதாவது அந்த ஆத்தர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து முட்டி இருக்குல்ல, முட்டியை வந்து அப்படி அதுக்கு அகைன்ஸ்டாக வச்சு அப்படியே வந்து உட்காந்துட்டாங்க. அதான் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறமா வந்து ஜேம்ஸ் இருக்காங்க, அவங்களும் ஸ்லோவாக வந்து ஓப்பன் பண்ணாங்க டோரை. அதுக்கடுத்து அங்கே வந்து ஒன்றுமே இல்லை, ஒரு சவுண்டும் இல்லை, யாருமே இல்லை, ஒன்றுமே தெரியல. அதுக்கடுத்து அவங்க சொன்னாங்க யாருமே அதுக்கடுத்து வந்து அந்த கோஸ்ட்டை வந்து கேட்கல, திரும்பி அந்த கோஸ்ட் சவுண்டே வந்து எங்களுக்கு யாருக்கும் கேட்கல அப்படின்னு சொன்னாங்க. அதான் வந்து அந்த ஹெர்மனும் ஜேம்ஸ் இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க, ரூம்குள்ளே போயிட்டு அந்த டோரை வந்து வேகமாக சாத்தினாங்கல்ல, அதனால அந்த சவுண்டு வந்து என்ன பண்ணிச்சுன்னா அவங்க அம்மாவை வந்து தூக்கத்துலேருந்து எழுப்பிடுச்சு. அவங்க அம்மா வந்து கத்திட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நம்ம நைட்டில் வந்து சவுண்டு பண்ணிட்டே இருக்கோம், அம்மா தூங்கிட்டு ஏஞ்சிக்கிறாங்கன்னா சொல்லாங்க என்ன பண்ணுறீங்க இந்த நேரத்தில் அப்படின்றது தான் வந்து சேம் கொஸ்டின் தான் ஜேம்ஸ் அம்மாக்கும். அவங்க வந்து கேட்குறாங்க, பாய்ஸ் நீங்கள் இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டோடனே ஹெர்மன் வந்து ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து அவங்க அம்மாக்கே அந்த சவுண்ட் கேட்டுச்சு. அவங்க அம்மா சொல்கிறாங்க ஏதோ ஓடிக்கிட்டே இருந்துச்சு, அது என்னது அப்படின்னு கேட்டோடனே இந்த ஜேம்ஸும் ஹெர்மனும் வந்து யோசிக்கிறாங்க, ஓ அப்போ இவங்களுக்கும் அந்த சவுண்டு கேட்டிருக்கு அப்படின்னு யோசிச்சாங்க. அதுக்கடுத்து அவங்க 2 பேருமே வந்து அந்த மாதிரி அப்படியே பார்க்குறாங்க, நம்ம இப்போ வந்து ஏதாச்சும் விஷயத்த மறைக்கிறோம் அப்படின்ட்டு அந்த மாதிரி அப்படியே பார்த்தா அம்மா வந்து கேட்பாங்களே, அந்த மாதிரி வந்து அவங்க அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க அம்மாவை. அந்த அவங்க அம்மா வந்து பர்க்லர்ஸ் அப்படின்னு கத்துறாங்க. பர்க்லர்ஸ்னால் வந்து அதான் சொன்னல இது திருடங்கன்ட்டு, திருடுங்க அப்படின்னு கத்துறாங்க. அதுக்கடுத்து வந்து ஸ்டாரிங் லைட்லி டவுன் ஸ்டேர்ஸ், அவங்க வந்து ஹெர்மன் வந்து என்ன, அதாவது ஜேம்ஸ் தர்பர் அதாவது ஆத்தர் வந்து என்ன ட்ரை பண்ணாங்க அப்படின்னா வந்து அவங்க அம்மாவை வந்து அமைதிப்படுத்தணும் அப்படின்ட்டு அப்படியே கீழே வந்து எட்டி பார்த்துட்டே இருக்காங்க. ஓகேவா, அப்போ தான் வந்து அவங்க கொஞ்சமாச்சும் அப்படியே அமைதியாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஆத்தர் வந்து ஹெர்மன் அப்படின்னு வந்து அவங்க அண்ணாவை கூப்பிடுறாங்க. ஓகேவா, அதுக்கடுத்து ஆனால் வந்து ஹெர்மன் வந்து பயமாக இருக்குன்றதுனால நான் அம்மா கூடயே இருக்கேன் அப்படின்னு வந்து அவன் ஹெர்மன் வந்து சொல்லிட்டான். இவங்க தான் வந்து அப்படியே எக்ஸைட்டடாக இருக்காங்க அப்படின்னோடனே ஐ ஸ்டெப் பேக் ஆன் டு த லேண்டிங். அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க 2 பேர் ஒருத்தர் கூட போகக்கூடாது, நீயும் போகக்கூடாது நீயும் போகக்கூடாது, 2 பேருமே வந்து ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்கக்கூடாது, நான் வந்து போலீஸை கால் பண்ணுறேன் போலீஸ்க்கு அப்படின்னு வந்து ஒரு ஐடியா சொல்கிறாங்க. ஆனால் ஃபோன் வந்து கீழே தான் இருக்குது, அதனால் அவங்க வந்து யோசிச்சாங்க, ஐயோ நம்ம இப்போ எப்படி போய் எடுக்க போகிறோம் அந்த ஃபோனை அப்படின்னு யோசிச்சாங்க. அதுக்கடுத்து ஆனால் அம்மா வந்து ஒரு டிசிஷன் டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னா வந்து அவங்க விண்டோக்கு பக்கத்தில் சீட் மாதிரி இருக்கும் உட்கார்றதுக்கு, அங்கே உட்காந்து பக்கத்தில் இருக்க ஒரு ஷூ எடுத்து அப்படியே அதை வந்து அந்த ஜன்னல்லேருந்து பக்கத்து வீட்டுக்கு தூக்கி வீசுகிறாங்க. அது பக்கத்து வீட்டு ஜன்னலை உடச்சிக்கிட்டு அது போதா, அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா வந்து
இவங்க பெட்ரூமும் அவங்க பெட்ரூமும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு இது இடம், அதாவது பிளான் பண்ணி முன்னாடியே வீடு கரெக்டாக பண்ணியிருக்காங்க போல். அதுக்கடுத்து வந்து அவங்க அந்த ஷூவை போட்டோடனே பக்கத்து வீட்டில் வந்து இருக்கவங்க பேர் வந்து பாட்வெல். ஓகேவா, அவங்க வந்து ஒரு மரம் வெட்டுறவங்க அப்படி கூட சொல்லலாம். ஆக்சுவலி அது வந்து எக்ஸாக்டாக வந்து மரம் வெட்டுறவங்க அப்படி இல்லை, இந்த வுட்டு இல்லை டிசைன் இருக்குல்ல, இப்போது நம்ம டோரு விண்டோ அதுக்கெல்லாமே வந்து இது பண்ணுவோம் இல்லையா, இந்த ஸ்கல்ப்சர்ஸ் அந்த மாதிரி அதில் வந்து பண்ண சொல்வேலே. இப்போது டோர்லலாம் வந்து கணேஷா வேணும், இந்த விண்டோஸ்லலாம் வந்து சைடில் வந்து வுட்டு ஸ்டீலு இந்த மாதிரி மெட்டல் ஐட்டம்ஸ்லாம் வச்சு டிசைன் இருக்கும்ல, அந்த மாதிரி பண்ண கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வேலை செய்கிறவர் அவர். ஓகேவா, அதுக்கடுத்து அவர் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாரு, என்னதான் பண்ணுறீங்க, நான் இந்த வீட்டை விற்றுட்டு திரும்பி நான் வந்து என்னுடைய ஊருக்கே போகிறேன், பியோரியா அப்படின்ற ஊருக்கே வந்து நான் திரும்பி போகிறேன் அப்படின்னு வந்து கத்திட்டு இருக்காரு அவரு. ஓகேவா, அதுக்கடுத்து வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து அவர் வந்து சொல்லிட்டே இருக்காரா, இது மாதிரி கத்திட்டே இருக்காரு. திடீர்னு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க அவங்க சொல்றாங்கல்ல, இப்போ நம்ம வந்து அதுலயே கண்டுபிடிக்கலாம், இப்போ என்ன ஆச்சு அப்படின்றத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கேட்போம். ஆனால் இவர் அப்படி கேட்கல, இந்த வீட்டை வித்துட்டு நான் போறேன் அப்படின்னா இதுலயே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது, இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இல்லை. ஜேம்ஸ் தர்பரோட ஃபேமிலி வந்து பிராட்வெல்லோட ஃபேமிலியை டிஸ்டர்ப் பண்ணுறது இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, இது வந்து ஆல்ரெடி வந்து இவங்க பண்ணியிருக்காங்க நிறைய தடவை. ஏன் தான் அந்த ரீசன் தான் தெரியல. ஓகே, அதுக்கடுத்து வந்து எப்படியோ அப்படி இப்படின்னு பண்ணி அந்த பிராட்வெல்ஸ்க்கு வந்து ஃபேமிலிக்கு வந்து ஜேம்ஸ் தர்பரோட ஃபேமிலி வந்து புரிய வச்சிருது, இந்த வீட்டில் வந்து இந்த இது திருடங்க இருக்காங்க அப்படின்னு வந்து புரிஞ்சிச்சு. அதுக்கடுத்து அவங்க வந்து அப்படி இப்படின்னு பண்ணி கடைசியில் கால்லாம் பண்ணிட்டாங்க. ஓகேவா, கால் பண்ணிட்டோடனே அந்த போலீஸ் வந்து அப்படியே வந்துட்டாங்க. வந்துட்டு அவங்க வந்து ஃப்ரண்ட் டோரில் இருக்காங்க, இந்த மாதிரி லைட் ஃப்ளாஷ் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியுது. அதுக்கடுத்து ஓப்பன் அப் அப்படின்னு டோர் ஓப்பன் பண்ணுங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நாங்கள் வந்து வந்திருக்கோம் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் வந்து இவங்க வந்து என்ன நினச்சாங்கன்னா, நம்ம கீழே போய் டோர் ஓப்பன் பண்ணிட்டு அவங்க உள்ளே விடணுன்ட்டு, ஆனால் வந்து அவங்க கீழே போக முடியல. அதுக்கடுத்து எல்லாருமே கடைசியில் வந்து டோரையே ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே உடச்சிட்டு உள்ளே வந்துட்டாங்க. ஓகேவா, உள்ளே வந்துட்டோடனே வந்து அவங்க வந்து ஹர்மன் அவங்களாம் வந்து எல்லாருமே அங்கே தான் இருந்தாங்க. ஜேம்ஸை மட்டும் அவங்க வந்து ஃபஸ்ட்டு கேட்டாங்க, ஏன்னா வந்து அந்த டவல்லாம் கட்டிட்டு இருக்கிறாங்களே, அதனால் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட கேட்டோடனே ஜேம்ஸ் வந்து ஆத்தர் வந்து சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அந்த போலீஸ்லாம் கேட்குறாங்க, யார் நீன்னு கேட்டோடனே ஜேம்ஸ் சொல்கிறான், நான் வந்து இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னான். ஒரே நிமிஷம் நான் போயிட்டு, அதுக்கடுத்து விட்டுட்டோடனே அவன் போயிட்டு ஒரு ட்ரௌசர் வந்து போட்டு வந்தான். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து வாட் யூ ஆர் டூயிங் ஹியர் அப்படின்னு வந்து கேட்டாங்க திரும்பி இன்னொரு போலீஸ்மேன். அப்படியே இந்த கன் இருக்குல்ல அதை வந்து அப்படியே நெஞ்சுக்கிட்ட வச்சு கேட்டோடனே வந்து நான் வந்து இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஆஃபீஸர் வந்து இன்சார்ஜ் ரிப்போர்ட்டட் டு மதர், அம்மா கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து யாருமே வந்து இங்கே இருக்கா மாதிரியே எதுவும் தெரியல எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு whooping and carrying on and slamming doors, அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து ஓடுறது, அதுக்கடுத்து வந்து டோரை வந்து இப்படி இப்படி சத்தமாக மூடுறது அதெல்லாம் எங்களுக்கு கேட்டுச்சு அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப சிரிப்பாக இருக்குது அப்படின்னு வந்து அந்த போலீஸ்லாம் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, ஆனால் அவங்க அம்மா என்ன நினச்சாங்கன்னா, அந்த டோர் இவ்வளோ வேகமாக மூடுறது வந்து திருடங்கன்னு நினச்சாங்க. ஆக்சுவலி அது வந்து திருடங்க கிடையாது, அது வந்து ஜேம்ஸும் ஹர்மனும் தான் அது பண்ணது. நெக்ஸ்ட்டு வந்து அவங்க வந்து போலீஸ் வந்து ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, எப்படி திருடங்களால் உள்ளே வர முடியும், உங்கள் டோரோ விண்டோலாம் வந்து ரொம்ப திக்காக ஒட்டிகிட்டு இருக்கு, ஓப்பனே பண்ணல, நல்லா லாக்கில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு
இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து ஒருத்தவங்க வந்து இந்த ஜிட்டாரா அது வந்து ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அதை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகேவா, அது வந்து ராய் இருக்காங்கல்ல இன்னொரு அண்ணா, அவங்க வந்து எதுலயோ வின் பண்ணாங்களாம். எதுல அப்படின்னா வந்து ஒரு பூல் டோர்னமெண்ட்டா இந்த இது இருக்கும் இல்லையா, ஸ்னோக்கர், பில்லியர்ட்ஸ், அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு கேம்ல வந்து அவங்க வின் பண்ணிட்டாங்க. ஓகேவா, அதில் தான் வந்து அவங்களுக்கு ரிவார்டாக வந்து இந்த ஜிட்டார் கிடச்சிது. ஓகேவா, அதுக்கடுத்தது அவங்க ஜோய்க்கு காமிச்சோடனே அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து எங்ககிட்ட ஒரு டாக் இருக்குல்ல, அது வந்து இதில் தான் படுத்து தூங்கும். சரி, அது டாக்ல ஆக்சுவலி குயினியா பிக், அது வந்து இதில் தான் படுத்து தூங்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அது வந்து ட்ரூ தான் அப்படின்னு சொன்னாலுமே வந்து இது வந்து எங்கேயுமே படுத்து தூங்காது அப்படி நம்ம சொன்னோடனே நெக்ஸ்ட் அவங்க வந்து கடைசியில் என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து ஒரு 5 to 6 மெம்பர்ஸ் வந்து அந்த தாத்தா இருக்காங்க அந்த ரூமுக்கு போயிட்டாங்க. நெக்ஸ்ட்டு தாத்தா வந்து கோவப்பட்டு அப்படி இப்படின்னு ஜம்ப் பண்ணி அது நிறைய நடந்துச்சு. அதுக்கடுத்து வந்து கடைசியில் வந்து ஒரு பேட்ரோல் மேனை வந்து தாத்தா வந்து ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து அப்போ வந்து யார் இருப்பான்னா ஆத்தர் தான் அங்கே இருப்பா. அதுக்கடுத்து தாத்தா வந்து திரும்பி படுத்து தூங்கிடுவார். அதுக்கடுத்து அம்மா வந்து கேட்பாங்க, என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சு அவங்களுக்கு அப்படின்னோடனே அவங்க வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து தாத்தா வந்து இந்த மாதிரி ஒருத்தவங்களை ஷூட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே வந்து அம்மா சொல்லுவாங்க, ஸோ இவர் வந்து ஆல்ரெடி இப்படி தான் இருக்காரு. தாத்தா வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ரிட்டையர் ஆன போலீஸ்மேன்றதுனால அவங்க அப்படிதான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் காலையில் அவங்க வந்து ஏஞ்சிட்டாங்க. ஏஞ்சி பார்த்தோன்னே பார்த்தா அதான் அந்த போலீஸ்லாம் வந்து அந்த தாத்தாக்கு பயந்து தான் வந்து எல்லாமே ஓடிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு காலையில் ஏஞ்சோடனே வந்து அவர் ஜாலியாக இருப்பார், வழக்கம் போல் நார்மலாக தான் இருப்பார் அப்படின்னு வந்து எல்லாருமே என்ன நினச்சாங்கன்னா, ஓகே நேற்று நடந்ததுலாம் இவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு வந்து நினச்சாங்க. ஆனால் அவர் கேட்டார், ஒரு 3rd கப் ஆஃப் காஃபி அப்போ வந்து அவர் கேட்குறாரு, ஹர்மன் கிட்டேயும் ஜேம்ஸ் கிட்டேயும் அவங்க வந்து கேட்டாங்க, என்ன நடந்துச்சு நேற்று, போலீஸ்லாம் வந்திருந்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அப்படியே நடந்துகிட்டே இருந்தாங்க, கொஞ்சம் சத்தமாக பண்ணிட்டு இருந்தாங்களே, என்ன ஆச்சு நைட்டு அப்படின்னு கேட்டோடனே அதுக்கு தான் வந்து கடைசியில் பார்த்தா அது லாஸ்ட்டில் என்ன தெரியுமா நடந்திருக்கும், இவர் வந்து தெரிஞ்சே தான் ஷூட் பண்ணியிருப்பாரு. ஆனால் இவர் வந்து தெரியாத மாதிரி கொஞ்சம் வந்து எல்லாரையும் ஏமாத்திருப்பாரு. அதுவும் இல்லாமல் இதில் லாஸ்ட்டாக உண்மையான இது என்ன அப்படின்னா வந்து இவர் வந்து கேட்பாரு, நான் நேற்று படுத்தல, அவங்க அதாவது இந்த ஜேம்ஸோட அம்மா கிட்ட வந்து கேட்பாங்க, நீங்கள் ஏன் நேற்று எனக்கு வாட்டர் பாட்டில் வந்து வைக்கலை, நேற்று வந்து எனக்கு தண்ணி வேணும் அப்படின்றதுனாலே வந்து நான் ஃபுல்லாக டைனிங் டேபிள்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறமா தான் வாட்டர் பாட்டிலே கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்தேன் தெரியுமா, இன்னைக்காச்சும் தண்ணியை வைங்க அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்கும் ஒரே ஷாக் ஆகிடும், என்னடா இதுன்னு பார்த்தா கடைசியில் அது கோஸ்ட் இல்லை, ராய் இல்லை, ஃபாதர் இல்லை, பர்க்லர்ஸும் இல்லை, ஆனால் அவங்க தாத்தா தான் வந்து ஃபுல்லாக அங்கே போயிருக்கிறது, அது எல்லாமே வந்து அவங்க தாத்தா தான். இதெல்லாம் கேட்டோடனே அவங்களுக்கு வந்து சிரிப்பாயிடுச்சு. அதுவும் இல்லாமல் எப்படியா இந்த விஷயத்துக்கு தான் நம்ம போலீஸை கூப்பிட்டு இந்த விண்டோவை உடச்சி அந்த இது பக்கத்து வீட்டு அந்த நெய்பர்ஸ் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணி அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து நிறைய ஷாக் ஆயிடுச்சு. அவள் தான் இதோட வந்து இந்த வீடியோ முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுறீங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். பாய், டேக் கேர்.